வரும் இளம் தலைமுறைக்காக கொஞ்சம் அரசியல் பேசலாமா? நீங்க ஏதோ கரூர்ல ஏதோ ஓடு ஓடு ஓடுன்னு ஒரு பாட்டு பாடுனீங்களே? ஆமா. எதுக்காக அந்த பாட்டு பாடுனீங்க? எதிர்க்கட்சி தலைவர் ஓடிட்டாரு அப்படின்னு தானே பாட்டு பாடுனீங்க. ஆனா சட்டசபையில அது நடந்த மாதிரி எனக்கு தெரியலையே. ஒரு வீடியோ பார்த்துட்டு வந்துடலாமா? பார்ட்டி ஃபண்டுன்னு சொன்னவனை எடுத்தாங்க பாருங்க ஒரு ஓட்டம். டாஸ்மாக்ல என்னப்பா அது பேரு? பார்ட்டி ஃபண்ட் கட்சி நிதி. மாண்புமிகு முதல்வர்கள் பதில் அளிக்க பிறகு அவர் சொன்ன வார்த்தை பார்ட்டி ஃபண்ட் சொன்னார். எந்த பார்ட்டின்னு சொல்ல அவர் பார்ட்டி ஃபண்ட் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. ஒரு அமைச்சர் அந்த பார்ட்டி ஃபண்ட் எந்த பார்ட்டின்னு கூட சொல்ல. தைரியம் இருந்தா சொல்லுங்க, நாங்க அதெல்லாம் ஃபேஸ் பண்ண தயாரா இருக்கோம். என்ன ப்ரோ, அது என்ன ஃபண்டு நேம்னு கூட தெரியாம திரு விக்னேஷ் அவர்கள்ட்ட கேட்குறீங்க. பார்ட்டி ஃபண்டுன்னு அவர் சொல்றாரு. திரு ஆதவர்ஜுனா அவர் வேற கொந்தளிச்சு அங்க சட்டசபையில பேசுறாரு. நீங்க ரெண்டு பேரும் பேசுனதுக்கு எதிர்கட்சியில இருக்கக்கூடிய எதிர்கட்சி தலைவர் எங்க அண்ணன் நல்ல பதில் கொடுக்குறாரு. அவர் கொடுத்த பதில்ல உங்க மூஞ்சி கூட கொஞ்சம் உருன்னு வச்சிருந்தீங்களே, அப்புறம் எப்படி நாங்க ஓடிட்டோம்னு சொல்லி இப்படி கரூர்ல பேசுறீங்க? லைவ்ல எல்லாமே டெலிகாஸ்ட் ஆகுது ப்ரோ. அதெல்லாம் யாருனாலையும் மறக்க முடியாத ஒரு விஷயத்தை இப்படி பொய் பேசுனீங்கன்னா உங்களை என்னன்னு நினைப்பாங்க? எங்கே போனாலும் பொய், எதை பேசினாலும் பொய். இந்த பொய்யை வச்சே ஆட்சி செஞ்சிடலான்னு நீங்கள் நினைக்கிறீங்களா என்னமோ தெரில ப்ரோ. எனக்கு என்னமோ நீங்கள் பாடின பாட்டுக்கும் இந்த வீடியோவுக்கும் சிங்க் ஆகுற மாதிரி இருக்கு. பார்த்துட்டு வந்துடலாமா? ஆமாம், கரூர் சம்பவத்துக்கு அப்புறம் நீங்கள் ஃப்ளைட்டை பிடிக்கிறதுக்கு ஓடி போனீங்கல்ல, அதுக்கு இது சிங்க் ஆகுது. எனக்கு இன்னொன்று சொல்கிறேன், எனக்கு என்னமோ இந்த வீடியோ உங்களுக்கு சிங்க் ஆகுதுன்னு நினைக்கிறேன். பார்த்துட்டு வந்துடுங்க. நீ சும்மா இருந்தாலும் உன் வாய் சும்மா இருக்காது, உன் வாய் சும்மா இருந்தாலும் நீ சும்மா இருக்க மாட்ட, நீயும் வாயும் சும்மா இருந்தாலும் இந்த ஊர் உன்னை சும்மா விடாது. உடம்ப பத்திரமா பாத்துக்க.